சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்ற வரவேற்கிற மேடம். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார். ஐம் டாக்டர் நந்தினி. ஐம் அ டாரோ ரீடர் அண்ட் ஐம் அ ஹீலர். இன்னைக்கு இந்த சைல்ட் சேஃப்டி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த சைல்ட் சேஃப்டின்றது இப்போ அன்றாட அந்த வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் கூட. இந்த சைல்ட் விஷயம்ன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. இது எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய ஆள் மனசை பொறுத்து, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம நடந்துக்கிற விதங்களை பொறுத்தும் தான் இந்த சைல்ட் சேஃப்டின்றத நம்ம பாத்துக்க முடியும். ஏன்னா இந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு அந்த ப்ரெஷருக்குள்ள ஆகுறாங்க அப்படின்றது சில கிளைண்ட்ஸையும் நம்ம வச்சு பார்க்கலாங்க. இந்த சைல்ட் சேஃப்டின்றது ஏன் நான் பெரும்பாலும் இந்த டாபிக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து படிக்கிற காலேஜ்ல இருந்து பிறந்த அந்த குழந்தை அந்த வளர்றதுல இருந்து அன்றாட அந்த வாழ்க்கையில அந்த அந்த குழந்தைகள் சந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அவங்க கடந்து வர அந்த பாதை, அவங்க பாக்குற அந்த மனிதர்கள், நடக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸ், அவங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது சொல்லக்கூடாது எதுவுமே தெரியாம அது எல்லாமே ஸ்டஃப் பண்ணி வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சில பிரச்சனைகள், சில கிரிட்டிசிசம் எல்லாம் ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுத்துட்டா மட்டும் போதாது, அது பாதுகாக்கக்கூடிய திறமையும் ஒரு தன்மையும் நம்ம கிட்ட இருக்குங்க. ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்கிறப்போ அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பா பார்த்துக்கணும், அது எப்படி பெற்றெடுக்கிறது நம்ம கடமையா நம்ம நினைக்கிறோமோ அது எந்த அளவுக்கு பார்த்துக்கணும்ன்றதுலயும் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஏன்னா இப்ப பெரியவங்களா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்றது என்ன செய்யறது எதுவுமே தெரியாத அந்த டைம்ல அது எங்க போய் அதை ஷேர் பண்ணணும் கூட தெரியாத அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு எப்படி நம்ம வளர்த்தணும், அதனுடைய மூவ் எப்படி இருக்கணும்ன்றதுதான் நம்ம பாக்குறோங்க. இப்போ ஒரு குழந்தை ஒரு 2 வயசு இருக்கு, 3 வயசு இருக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தணும்னா, நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதெல்லாம் அடுத்த பட்சம். முதல்ல அந்த குழந்தைக்கு நீ எப்படி இப்போ ஒருத்தவங்க சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அங்க போகக்கூடாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் காட்டி கூப்பிடுறாங்கன்னா அங்க போகக்கூடாது. அந்த இடத்துல நீ அம்மா கிட்ட சொல்லணும். இதெல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்தணும். அது போல ஒரு குழந்தையும் நம்ம இப்போ ஒர்க் பண்ற இந்த எம்ப்ளாயி இந்த இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாம் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, குழந்தைய தனியா விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. அது நம்ம தனியா விட்டு போறது அவங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரின்றத நம்ம சொல்லவும் முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா வீட்டுல இருந்து ஒருத்தராவது அந்த குழந்தைய அரவணைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போல ஒரு குழந்தை யார்கிட்ட பேசுது, எதுக்கு பேசுது, என்ன அந்த குழந்தைக்கு செய்க காட்டுறாங்க, இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்தணும். இப்போ ஒரு பெண் குழந்தையா இருந்தா இங்க யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, என்ன மாதிரி இப்போ சாக்லேட் கொடுத்தாங்கன்னா போகக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் செய்க காட்டினாங்கன்னா போகக்கூடாது, குட் டச் பேட் டச் எல்லாமே அந்த குழந்தைக்கு இந்த 2 வயசு 3 வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துறதுக்கு தெரியணும். இது போல ஒரு ஆம்பளை பசங்களா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கும் கண்டிப்பா செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்து வளர்த்தணுங்க. அதாவது ஒரு பொண்ணு அக்காவா பார்க்கணும், அம்மாவா பார்க்கணும், தந்தையரா பார்க்கணும், இப்படிதான் இருக்கணும், இது எல்லாமே ஒரு காமன், இது எல்லாமே ஒரு சோல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துறதா இருக்கணும். இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தனா மட்டும்தான் அந்த குழந்தைங்க தவறான ஒரு பாதையில போகாம இருக்கிறதுக்கும் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு வளையமா நீங்க சொல்லி கொடுக்கற அந்த பாடங்கள் ஒரு நம்ம புகட்டணுங்க. இதுதான் இந்த குழந்தைகளை அன்றாட அந்த வாழ்க்கையில சொல்லி கொடுத்து எடுத்தா இருக்கணும். இப்ப கூட நம்ம நிறைய அந்த கோவிட் சம்பவத்தெல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது யாரும் இதுல பிளேம் பண்ண முடியும் அப்படின்றது அதெல்லாம் அடுத்த பட்சங்க. அதெல்லாம் யாருமே நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனா யாரு கூப்பிட்டாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தினாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த வளர்த்தங்க. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாம இருந்தவங்களாலும் சரி, அப்பா அம்மாவை தவிர யாரு கூப்பிட்டாலும் போகக்கூடாது. நாங்களாம் ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் நீ அந்த இடத்துக்கு நீ போகுமே தவிர எங்க கிட்ட பெர்மிஷன் இல்லாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குங்க. ஏன்னா வீட்டுல எல்லாருமே எல்லா நேரத்திலும் இருப்பாங்களான்றது தெரியாது அது முதல்ல. ஆனா ஒருத்தராவது தாய் இல்ல தந்தை கண்டிப்பா வீட்டுல இருக்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். அது பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க கண்டிப்பா ஒருத்தராவது வீட்டுக்குள்ள இருங்க. அது பாதுகாப்பு. ஏன்னா சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கம் நீ திருந்து அப்படின்னா அது எப்படி திருந்தும்? அதெல்லாம் திருந்தாது. சிங்கம் போய் திருந்துனா திருந்துமா? திருந்தாதீங்க.
இதே காட்டுல இருக்கிற அந்த மிருகங்கள் ஆகட்டும், அதுகிட்ட போய் நீ மாறுன்னு அது மாறாது. அப்போ அது அந்த விலங்காவே வளர்ந்துருச்சு. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணும், நம்மளுக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கணுமோ நாம பாதுகாக்கிற வழியை தான் நம்ம வந்து தேடணும். இது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. அதுக்காக அவங்க செய்த அந்த சிங்கம்லாம் கரெக்ட், இந்த மிருகங்கள்லாம் கரெக்ட், அப்படி கிடையாது. அதாவது மாற்றம் நம்மள இருந்து தான் ஆரம்பமாகணும். இப்ப அரசாங்கத்தையோ மத்தவங்களையோ நம்ம வந்து குறை சொல்றப்போ ஈஸியா நம்ம குறை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இதுல ஒருத்தர் மட்டுமே நம்ம பிளேம் பண்ணி எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னா மாற்றம் நம்மள இருந்து தான் ஆரம்பமாகும். அடுத்தவங்க கிட்டயே அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கறதுன்றது அது அடுத்தபட்சமா தாங்க போகும். ஏன்னா நாமளே மாறலன்னா மத்தவங்க எப்படி மாறுவாங்க? மத்தவங்க எதுக்கு நமக்காக மாறும்? நீங்க எப்படி அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அப்போ கண்டிப்பா ஒரு குழந்தைன்றப்போ நீங்க கண்டிப்பா என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி ஃப்ரெண்டா உட்காந்து பேசி பழகுங்க. அது என்ன சொல்ல வருதுன்னு பாருங்க, அது என்னென்ன கதைகளை சொல்லுதுன்னு பாருங்க, அது என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லுதுன்னு பாருங்க. ஒரு அப்பா இல்லைன்னா அம்மா கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது, ஒரு குழந்தைகிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா எங்க கிளைண்ட்ஸ் வந்து நான் வந்து பாக்குறப்போ கவுன்சிலிங் சொல்லி கொடுவாங்க. 2 வயசு குழந்தை வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரலன்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்கும். இதெல்லாம் என்ன ஜென்ரேஷன்ல இருக்கும்? ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வரலன்றதுக்கெல்லாம் வந்து ப்ரெடிஷன் பாக்குறதும் கவுன்சிலிங் கொடுக்கறதும் இதெல்லாம் என்ன ஒரு ஜென்ரேஷன்ல நம்ம இருக்கிறோன்றதே இது சத்தியமா புரியல. ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரலன்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா? ஒரு டைம் கொடுங்க. அது 2 வயசுல வந்தோடனே எடுத்தோடனே கலெக்டர் ஆகணும்னு அது எப்படி வந்து ஆக முடியும்? அது இன்னொன்னு அடுத்த டாபிக். என் குழந்தை கலெக்டர் ஆகுமா, என் குழந்தை டாக்டர் ஆகுமா, என் குழந்தை இன்ஜினியர் ஆகுமா? முதல்ல நல்ல மனுஷனா வளர்த்துங்க குழந்தைய எப்படி நல்லதை சொல்லி கொடுத்து இப்படிதான் செய்யணும், இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் வந்து கெட்டது, இதெல்லாம் வந்து யாருக்குமே ஹார்ம் பண்ணக்கூடாது, யாரையும் வாழ்க்கையும் நாம் வந்து கெடுக்க கூடாது, யாருமே இப்படி தப்பான ஒரு இதுல ஆங்கிள் பார்க்க கூடாது, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் நீ வந்துட்டு புனிதமா வச்சுக்கணும், இப்படிலாம் நல்லதை சொல்லி கொடுத்து முதல்ல வளர்த்துங்க. ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா வளர்த்துங்க. அது டாக்டர் ஆகுது இன்ஜினியர் ஆகுது தன்னால ஆயிடுங்க. அதை விட்டுட்டு இப்ப எடுத்த டாக்டர் ஆகுமா, இன்ஜினியர் ஆகுமா, இந்த மாதிரி ஆகுமா, அந்த மாதிரி ஆகுமா? எதுக்கு நீங்க 2 வயசு குழந்தை இப்பவே வந்து ப்ரெஷர் கொடுத்து திணிக்கிறீங்க? அந்த மாதிரி திணிக்கிறப்போ அவங்க என்னவா ஆகுவாங்கன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப டூ மச்சா இருக்குங்க. ஒரு 2 வயசு குழந்தைக்கு வந்து இது வரல அது வரலையா, இதாகுமா அதாகுமானா அது ஏன் இப்பவே அந்த ஒரு காம்படிஷன் கொண்டு போறீங்க? இன்னொன்னு, சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா? என் குழந்தை சக்சஸோ ஃபெயிலியரோ அவங்க நினைப்புல இருக்குதுங்க. இத மத்தவங்க ஜட்ஜ் பண்றதுல இல்ல. ஒருத்தவங்க பேரோட இருக்காங்க, புகழோட இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அதெல்லாம் அவங்கவுங்க நினப்புல இருக்கு. இப்ப எங்க வீட்டுல எடுத்தீங்கன்னா பால்காரர் வந்து கேட்டீங்கன்னா எனக்கு ஹாப்பியா இருக்கீங்க கேட்ட கண்டிப்பா சொல்லுவாரு ஹாப்பியா தான் இருக்கேன்ட்டு. ஒவ்வொரு நாள் 4 மணிக்கு பால் போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு அவங்க பால் போட்டாதான் ஒவ்வொரு வீட்லயும் பால் காய்ச்சுறாங்க. அன்னைக்கு 6 மணிக்கு பால் விடிஞ்சா பால் வந்து காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அந்த பால்காரர் வந்தாதான் அவரு ஹாப்பியா தாங்க இருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சக்சஸ்ஃபுல்லான பர்சனா தான் இருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்ந்தா மட்டும்தாங்க அது பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ முடியும். அதை விட்டுட்டு நீ பெரிய பேர் இருக்கணும், நீ புகழ் எடுக்கணும், அதுதான் வந்து சக்சஸ். அதுல சக்சஸ் கிடையாதுங்க. அந்த குழந்தை என்ன தீர்மானிக்குதோ, இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றது அது மனசாட்சி தீர்மானிக்குதோ அதுதான் அவங்களுடைய சக்சஸ்ங்க. நீங்க வந்து மத்தவங்களோட சக்சஸ் தீர்மானிக்க முடியாது. அது அவங்கவுங்க மனசுதான் வந்து காரணம். அவங்கவுங்க மனசு சொல்லணும் ஓகே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட்னு அது வந்து சொல்லணும். அடுத்தது குழந்தைங்க இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ரிசல்ட் வந்துட்டு ஃபெயிலா போயிடுச்சுன்ட்டு சூசைடு. என்ன இதுல நீங்க இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. ஒரு ஃபெயில் ஆன ஒரு சப்ஜெக்ட்ல உடனே சூசைடா? அப்போ லைஃப்ல வேற எதுவுமே இல்லையா? நீங்க இத படிங்க அதை படிங்க இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் சொல்லி கொடுக்குற நீங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் 2 பேருமே தான் நான் சொல்றேன். இது படி அதை படி அப்படின்ட்டு எல்லாருமே வந்து திணிக்கிறீங்களே தவிர இது ஃபெயிலியர் ஆனா அடுத்தது என்ன பண்ணலாம், ஏன் அந்த குழந்தைக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் ஃபெயில் ஆனா உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சா? ஏங்க எனக்கு தெரிஞ்ச சிஎம் எல்லாம் வந்து டிராப் அவுட் தாங்க, அம்பானி டிராப் அவுட் தாங்க, டீ கடைக்காரர் இன்னைக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, பஸ் கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் இருக்காரு, எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா தாங்க இருக்காங்க. சக்சஸ்ன்றது அவங்கவுங்க திறமையில இருந்து வரணும், அவங்க படிப்புல இருந்து மட்டும்தான் வருதுன்னு யாருங்க சொன்னது? இது எல்லாமே ஒரு குழந்தைக்கு ஒரு சக்சஸ் ஆகனா இந்த மாதிரி ஆகும், சக்சஸ் ஆனா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி கொடுக்குறீங்களே தவிர ஃபெயில் ஆனா அடுத்தது என்ன பண்ணணும், உன்னோட திறமை என்ன, அதுல என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் வந்து நீங்க தவறீங்க? அத்தனை குழந்தைங்க ஏன் வந்து இறக்குறாங்க? இதெல்லாம் கேட்கும் போதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைய இப்படிதான் வளர்த்தணும் அப்படிதான் வளர்த்தணும், பொத்தி இதை இப்படி வளர்த்தணும் அப்படி வளர்த்தணும், அப்படி படிக்க வைக்கணும் இப்படி படிக்க வைக்கணும். ஒரு குழந்தை நல்லா மனுஷனா வளர்த்துறதே பெரிய சக்சஸ் தாங்க. ஒரு குழந்தை அதோட திறமையா வளர்த்து அது ஜெயிக்கிறது பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை கொடுங்க, அது தன்னால வந்து ஜெயிச்சுட்டு போகுது. சக்சஸ் தன்னால வந்துடும், நீங்க சக்சஸ் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை.
ஒரு உயிர் போடுச்சுன்னா ஒரு சக்சஸ் ஃபெயிலியர் ஆனா திரும்ப சக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு உயிர் போடுச்சுன்னா திரும்ப வருமா? இதையும் எந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து புரியவே மாட்டேங்குது. ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து இதை படிப்பாங்களோ அதை படிப்பாங்களே கேட்டா என் பையன் ஒருத்தர் கூட இது வரைக்கும் என் பையன் நல்ல மனுஷனா வளருவானா, என் பொண்ணு நல்ல மனுஷியா இருப்பாளான்னு கேட்டது கிடையாது. ஒரு நல்ல ஒரு குட் ஹியூமன் பீங்க வந்து உருவாக்கணும்ன்ற ஏன் வந்து உங்களுக்கு தோண மாட்டேங்குது? நான் இது வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேங்க. ஒரு குழந்தை வந்து இதாகுதா அதாகுதான் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் பாக்குறது, ஒரு டேரோ ப்ரெடிக்ஷன்ஸ் இப்பவே வந்து பாக்குறது, இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, என்ன சொல்றது, என்ன இது உங்களெல்லாம் எப்படி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அடுத்தது இன்னொருத்தரை பார்க்கும்போது அந்த மாதிரி இவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஐயோ இவரை பார்த்தா நல்லா இருக்குமே, அவரை பார்த்தா நல்லா இருக்குமே, இவரை பார்த்தா நல்லா இருக்குமே, அவரை பார்த்தா நல்லா இருக்குமே எல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும் நீங்க வந்து நினைங்க, எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க நீங்க நினைங்க. இங்க யாருமே மனுஷங்க கடவுள் கிடையாதுங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களாலையும் வர முடியும். அதுதான் வந்து விஷயம். இது ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு இல்யூஷனை நீங்க கிரியேட் பண்ணி வச்சு இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை, இதுதான் வந்து நிஜம், இதுதான் வந்து பெரிய விஷயம், இதுதான் வந்து பெரியவங்க, இவங்கதான் ரொம்ப பெரிய ஆள் அப்படியெல்லாம் இல்ல. அவங்க பெரிய ஆளா இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா இதே அளவுக்கு நாமளும் பெரிய ஆளா வரணும்னு நினைக்கணுமே தவிர அது பின்னாடி ஓடி போய் தேடி போய் ஒரு மரணத்தை பரிசா கொடுத்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாது. ஒருவேளை நான் யாருமே இங்க ஜட்ஜ் எல்லாம் பண்ணல. நீங்க அங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடக்கிற விஷயத்த, அதுவும் குழந்தைங்கள வச்சு நடக்கிற விஷயத்த தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள பீஸ்ஃபுல்லா வளர விடுங்க. அவங்க அவங்களாவே வளரட்டும். ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா நீங்க வளர்த்துங்க. ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணாதீங்க. அதாவது இவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணுன்றதை தவிர அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க யோசிங்க. குழந்தைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டா வந்து யோசிங்க. அது எல்லா பிரச்சனைகளையும் ஷேர் பண்ணக்கூடியது. அந்த குழந்தைக்கு நீங்க என்னெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறீங்க, என்னால ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறப்போ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது அது இன்னும் நிறைய விஸ்டம் கெயின் பண்ணும். இன்னும் நிறைய விஸ்டம் கெயின் பண்ண அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு பிஹெச்டி நீ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா எங்க அப்பாக்கு நான் உண்மையிலேயே சல்யூட் பண்றேங்க. ஏன்னா எங்க அப்பா சொன்னாரு, உனக்கு இந்த அளவுக்கு படிப்பு வருதோ நீ படிமா, நான் வந்து நீ ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ நீ அதை படின்னு சொன்னாருங்க. இன்னமும் நான் படிச்சுட்டே இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு நிறைய நான் டிகிரிஸ் வாங்கினேன். ஐம் ப்ரௌட் ஆஃப் பீயிங் மை செல்ஃப். என்னன்னா நிறைய போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன், போஸ்ட் கிராஜுவேஷன் ரெய்கி, ஹீலிங், டாரோட், அஸ்ட்ராலஜி, பிஹெச்டி, இது எல்லாமே இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்படின்னா அதுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சல்யூட் பண்றேங்க. ஏன்னா எங்க அப்பா அம்மா இது வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணதில்லை. அதனாலேயே நான் தேடி தேடி படிச்சேன். அதனால இப்பவும் நான் தேடி தேடிட்டு இருக்கேன். இன்னமும் தேடி தேடி ஒரு ரிசர்ச் பண்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஜெனரேஷன்ல நான் வளர்ந்தேன். அதனாலதான் இன்னமும் நான் நிறைய தேடி 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 இந்த நாலேஜை நான் என்னெல்லாம் கெயின் பண்றேனோ அதெல்லாம் மத்தவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஐம் ப்ரௌட் ஆஃப் பீயிங் மை செல்ஃப். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை, ஒரு பீஸ்ஃபுல் சிச்சுவேஷனை உங்க குழந்தைக்கு வந்து கொடுக்கணும்னா குழந்தையோட அது போன போக்கிலேயே வந்து விடுங்க. படிக்கிற விஷயத்துல நான் சொல்றேன், ஒரு நல்ல மனுஷனா வளர்த்துங்க. அதுவே ஒரு நல்ல எதிர்காலத்தை அவங்களுக்கு உருவாக்கி தரும். இது நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இந்த வாய்ப்பினை தந்த அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ. நினைக்கிறேன். தேங்க்யூ. நல்லா இருந்தது. மாசிலாமணி சார், உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா? சரிங்க மேடம், தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.